good morning. கொடுக்குற current affairs ஒரு glance பாக்குறீங்களா? Okay. So today our topic is about India-China border dispute. Okay. So why we are about to discuss this? Fan. So why we are going to discuss about this? ஏன் இப்ப இத பத்தி பேசணும்? Okay, so because it was in news. Okay, so the news is about our external affairs minister named Jaishankar sir. Yeah, so he had a visit to China. ஓகேங்களா, ஸோ அதனால தான் நியூஸ்ல வந்து அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ வை திஸ் மீட்டிங் லைக் த விசிட் டு சைனா இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் இஸ் ஃபர்ஸ்ட் time visit to China after 2020. Okay, so what happened in 2020? Okay, so 2020 என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் அவர் வந்து இத்தனை வருஷமா போக கிடையாது சைனாக்கு. ஓகேங்களா, so 2020 we had a Galwan clash. ஓகேங்களா, ஸோ அவங்க வந்துட்டு பார்டர் தாண்டி வராங்க, நம்ம போறோம், சண்டை நடக்குது. ஓகே, ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஓகேங்களா, அதுல இருந்து என்ன ஆகுது, நம்மளுக்கும் அவங்களுக்கும் பார்டர் இஷ்யூ அதிகமானதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், அவங்க கூட கனெக்டிவிட்டியை வந்து கம்மி பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டோம் சைனா கூட. ஓகேங்களா, ஸோ ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஹி வென்ட் டு சைனா. ஓகே, தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், ஃபர்ஸ்ட் டைம் விசிட் டு சைனா ஆஃப்டர் 2020. தென் செகண்ட் திங் இஸ் லைக் வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் பைலேட்ரல் டைஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்துட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு அவங்க கிட்டக்க பேசாமல் இருந்தோம், லைக் பெருசாக வந்துட்டு இது இல்லாமல் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், புஷ் பண்ணுறோம், பைலேட்ரல் டைஸ்க்கு வந்துட்டு புஷ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா, we are being more diplomatic. Okay, then most important thing is he went for SCO meeting. So SCO na cooperation organization. ஓகேங்களா, ஸோ இந்த SCO மீட்டிங் வந்துட்டு நடக்குது. அந்த மீட்டிங் வாட் மீட்டிங் பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங். ஓகேங்களா, ஸோ அந்த மீட்டிங்ல வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்றதுக்காகத்தான் இவர் போயிருக்காரு. அதோடைய சைட் லைன்ஸ்ல இந்த பைலேட்ரல் மீட்டிங்ஸும் நடக்கும். ஓகேங்களா, ஸோ தட் இஸ் த ரீசன் ஹி வென்ட் தேர். அண்ட் வைல் ஹி வாஸ் தேர் இன் திஸ் மீட்டிங் சைட்ல வந்துட்டு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஓகே என்னென்ன பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தரா பேசிக்கிட்டாங்க. ஓகேங்களா, தட் இஸ் த இம்பார்ட்டன்ட், தட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் விசிட். ஓகேங்களா, அதனால தான் நியூஸ்ல வந்துச்சு. ஓகே, ஸோ நவ் வில் கோ ஃபார் திஸ் இஷ்யூஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ சைனா பார்டர், இந்தியா சைனாக்கு பார்டர்ல என்னதான் ப்ராப்ளம் நம்மளுக்கு. ஓகே, ஸோ வை வி ஹேவ் லாட் ஆஃப் இஷ்யூஸ். ஓகேங்களா, ரீசன்ஸ் ஏதாவது, இந்தியாவுக்கு ஒரு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பார்டர் இருக்கு, ரைட்டா? நம்மளுக்கு வந்துட்டு ஆல் பார்டரிங் நேஷன்ஸ் ஆர் ப்ராப்ளமேட்டிக் ஒன்லி ஃபார் அஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் எக்ஸப்ட் நேபாள் அண்ட் பூட்டான். ஓகேங்களா, அவங்க கூட நம்மளுக்கு பெருசாலாம் வந்துட்டு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, வெரி ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் தே ஆர். ஓகே, ஸோ சைனா வந்துட்டு இட்ஸ் ஆக்சுவலி அ பாலிசி ஆஃப் சைனா. யாருனாலும் சும்மா போய் வம்பிழுப்பாங்க அவங்க. Okay, it's like a policy, you know, like the technique is இப்போ you are against your nation. ஓகேங்களா, அப்போ என்ன பண்றது, தசை திருப்புறது, உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றது. வேற ஒரு இஷ்யூ எடுத்து நீங்க பேச ஆரம்பிச்சதை என்ன பண்ணிடுவாங்க, அந்த மக்கள்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஹேவ் அ ப்ராப்ளம் இன் சைனா, லெட்ஸ் அஸ்யூம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா மக்களோட குரல் திரும்புதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அது யாரையா போய் வம்பிழுப்பாங்க அவங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா வந்துட்டு வம்பிழுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ என்ன ஆயிரும், சைனா வர்சஸ் இந்தியான்னு வர்றப்ப சைனீஸுக்கு சென்டிமெண்ட் அதிகமாயிரும், நேஷனலிஸ்ட் சென்டிமெண்ட் வரும். ஓகேங்களா, அப்போ சைனா கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேவா, தே டூ தீஸ் திங்ஸ், இதுக்காக தான் பண்ணுவாங்க. தே ஆல்வேஸ் ஹேவ் பார்டர் இஷ்யூஸ் வித் ஆல் தி அதர் கண்ட்ரிஸ். ஹூஎவர் தே ஹேவ் பார்டர் தே வில் பி இஷ்யூஸ். ஓகேங்களா, ஸோ தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் லைக் அ பாலிசி ஆஃப் சைனா, பார்டர் இஷ்யூ. ஓகே, தென் நெக்ஸ்ட் திங் இஸ் okay, we don't have proper documents. ஓகேங்களா, lack of proper documentation of border. ஓகே, ஸோ யாரு போட்டாங்க இந்த பார்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு பார்டர் வந்துட்டு பிரிக்கிறப்ப பிரிட்டிஷ் இந்தியாவும் டிபெட்டும் வந்துட்டு சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி சைன் பண்றப்ப இவங்க என்ன கிளைம் பண்றாங்க, டிபெட் இஸ் நாட் அ சாவரின் கண்ட்ரி. ஓகேங்களா, தனி கண்ட்ரி கிடையாது டிபெட். ஸோ வேர் இஸ் டிபெட், எதுக்கு நடுவில்
இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில். ஓகே, இட்ஸ் ஆக்சுவலி பார்ட் ஆஃப் சைனா நோ. ஓகே ரைட். ஸோ நம்மளுடைய இப்போ பார்டர் வந்துட்டு இப்படி இருக்கு அப்படின்னா இந்த ரீஜன் ஃபுல்லாவே, ஓகேங்களா, இந்த ரீஜன் ஃபுல்லாவே நம்மளுக்கு என்னதுதான், டிபெட் தான். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிபெட் ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக வந்துட்டு சைனாட்ட தான் இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா நோ. ஓகேங்களா. ஸோ லேட்டர் என்ன ஆகும் அப்படின்னா லைக் ரஷ்யாவும் சைனாவும் என்ன பண்ணிடுவாங்கன்னா ரெண்டு பேருமே வேணான்னு அந்த இடத்த கைவிட்டுருவாங்க. ஸோ டிபெட் வந்துட்டு தனியாக இருக்கும். அந்த டைம் சைனா வந்துட்டு அதை வந்துட்டு ஆக்குபை பண்ணிடும். ஓகேங்களா. ஒன்ஸ் வந்துட்டு டிபெட் வரைக்கும் நம்ம பிரிட்டிஷ் பீரியட்ல வந்துட்டு அதை பிடிச்சி வச்சிருப்பாங்க, கையில தான், நம்ம ஹோல்டு கீழே தான் இருந்திருக்கும். பட் லேட்டர் என்ன பண்ணிடுவாங்கன்னா நம்மளால அவ்வளோ தூரம் பார்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டு டிபெட்டை விட்டுருவாங்க. ஓகேவா. தென் சைனா வில் டேக் ஓவர் டிபெட். ஸோ இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா we had an agreement with, so British India signed an agreement with Tibet. So what they are claiming is Tibet is not a sovereign country. So we are the one who are sovereign. So you have to make a deal with us. Still you didn't make a deal with us. So நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா பழைய டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் படி we are claiming our borders அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ற ரீஜியன்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்டையர் அருணாச்சல் பிரதேஷ். ஓகேங்களா. ஃபுல் அருணாச்சல் பிரதேஷுமே எங்களோட தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. தென் அக்ஷய் சின் ரீஜன், யூ ஹேவ் லடாக், ரைட். ஸோ லடாக்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த லடாக் இருக்கு ரீஜன் அப்படின்னா ஸோ யூ ஹேவ் திஸ் அக்ஷய் சின் ரீஜன். ஓகேங்களா. ஸோ இதை என்ன பண்ணுவாங்க, இந்த என்டையர் ரீஜியனுமே வந்துட்டு சைனாவோடதும்பாங்க. ஓகேவா. இந்த பக்கம் சைனாவோடது இருக்கும், உங்களுக்கு வந்துட்டு பிடிஎஃப்ல வந்துட்டு இமேஜ் இருக்கும். ஓகேங்களா. அதில் வந்துட்டு எப்படி இந்த நம்மளுக்கு வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்துட்டு ஸ்பிளிட்டாக இருக்குன்னு தெரியும். ஓகேங்களா. இந்த சைடு பாதி வந்துட்டு பாகிஸ்தான்கிட்ட இருக்கும். ஓகேவா. இந்த ரீஜனை வந்துட்டு சிபெக்ட சைனா வந்துட்டு பாகிஸ்தான் வந்துட்டு சைனாட்ட கொடுத்துருப்பாங்க சிபெக் டெவலப்மெண்ட்காக. ஓகே. தென் ரிமைனிங் ரீஜன் வந்துட்டு அக்ஷய் சின் ரீஜன் வந்துட்டு சைனா பிடிச்சி வச்சிருப்பாங்க. ரைட். ஓகே. ஸோ இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்டையர்லி நாட் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அதனால தான் சில மேப்ஸ் நீங்கள் பார்க்குறப்ப எப்படி இருக்கும், இந்த ரீஜன்லாம் கட்டாக இருக்கும். ஓகேங்களா. அதுக்கு ரீசன் அதுதான். ரைட். ஓகே. ஸோ தே கிளைம் திஸ் அக்ஷய் சின் ரீஜன் அண்ட் ஹோல் அருணாச்சல் பிரதேஷ் டு பி தேர்ஸ். ஓகே. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னது, ப்ராப்பராக டாக்குமெண்டேஷன் பண்ணாமல் போனது. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ரீசன்ஸ் லைக் இட் இஸ் ஆஃப் மோர் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு லைக் டாப் ரீஜன்ல இருக்குது இல்லையா. ஸோ வென் யூ ஹேவ் அ ஹேண்ட் அப்பர் ஹேண்ட் ஓவர் இட் இட் வில் பி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஓகேங்களா. இப்போ நல்ல ஒரு பிளைனான ஏரியா இருக்குன்னு வச்சுப்போம். இந்த ஏரியா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அபகரித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எமர்ஜென்சி டைமில் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ளைட் லேண்ட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக பண்ணலாம். அதுவே வந்துட்டு உங்களுக்கு டெரைன் வந்துட்டு ப்ராப்பராக இல்லை. ஓகேங்களா. ஸோ ப்ராப்பர் டெரைனாக இல்லாத இருந்துச்சு அப்படின்னா அவங்களால போய் ஃப்ளைட்டை வந்துட்டு லேண்ட் பண்ண முடியுமா, கஷ்டம். ஓகேங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக்காக வந்துட்டு பார்த்து அபகரிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா. தட் இஸ் ஒன் மோர் பாயிண்ட். ஓகே. தென் ரைட். தென் வி ஆல்ரெடி செட் அசர்ட்டிவ்னஸ். ஓகேங்களா. நம்ம என்ன சொன்னோம், பாலிசி சொன்னோம் இல்லையா. அவங்க வந்துட்டு அவங்களோட பாலிசி அதுதான். ஸோ ஒரு டாமினன்சி காட்டுறதுக்காக, ஓகேங்களா, அந்த அசர்ட்டிவ்னஸ்க்காக சைனா அதை பண்றாங்க. ஸோ எப்பயுமே இந்தியா இஸ் வெரி பீஸ்ஃபுல் நேஷன். நம்ம போய் யார்ட்டையும் வம்புழுக்க மாட்டோம். ஓகேங்களா. ஸோ யாராவது நம்மளை அட்டாக் பண்ணாங்கன்னா நம்ம போய் அட்டாக் பண்ணிடுவோம். ஒன்லி டிஃபென்ஸ், நோ அஃபென்ஸ். பட் தேர் லைக் அஃபென்சிவ். ஓகேங்களா. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்பவுமே. ஸோ டு ப்ரூவ் தேர் அசர்ட்டிவ்னஸ், வி ஆர் டாமினன்ட் அந்த மாதிரி காட்டுறதுக்காக. ஓகேங்களா. தட் இஸ் ஒன் மோர் திங். ஓகே. தென் லேக் ஆஃப் மியூச்சுவல் ட்ரஸ்ட். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணிக்கிறோம், அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இல்லை, நமக்கு அவங்க மேலே நம்பிக்கையே கிடையாது. ஏர்லியர் வி ட்ரஸ்டட் தம். ஓகே. ஸோ நேரு பீரியட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா தே வில் பி லைக் வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. தென் தே வில் பிட்ரே யூ. ஓகே. லைக் வி ஹேட் அ சான்ஸ் டு பி அ மெம்பர் ஆஃப் யூஎன்எஸ்சி. பட் என்ன பண்ணிடுவோம், அந்த சான்ஸை நம்ம விட்டு கொடுத்துருவோம். சைனா ஓகே, சைனா வந்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேரு வந்துட்டு விட்டு கொடுத்துருவார். ஓகேங்களா. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஸ்டில் வி குடன்ட் பி அ மெம்பர் ஆஃப் யூஎன்எஸ்சி. ஓகே. So we were like, we trusted them a lot, then they betrayed us. ஓகேங்களா. then 1962 we had a war with them. ஓகேங்களா. so இந்த ரீசன்ஸ்னால we don't have trust. இந்த ரீசன்ஸ் எல்லாமே எதுக்கு காரணம், why we are having this border dispute with China, அதுக்கான ரீசன்ஸ். ரைட். ஸோ இப்போ மீட்டிங் நடந்துச்சு, ரைட் இல்லையா. இப்போ இந்த மீட்டிங்ல என்னெல்லாம் பேசினாங்க, ஓகே, ஹைலைட்ஸ் ஆஃப் த மீட்டிங்ஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் they discussed about border issues. ஓகே. ஸோ நம்மளுக்கு இந்த கிளாஷ் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா லைக் மிலிட்ரியில வந்துட்டு ரெண்டு சைட்ல இருந்தும் ஹை லெவல் டாக்ஸ்லாம் நடந்து கொஞ்சம் கொஞ்சமா we started to have disengagement.
ஓகேங்களா. டிஸ்என்கேஜ்மெண்ட்னா என்னது, military troops வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்குறது. ஓகேங்களா. So we started to have this disengagement. He like Jaishankar sir have told that there is disengagement, but still we need to move for de-escalation. Okay, de-escalation. Escalate na என்னது, அதிகப்படுத்தி விடுறது. ஓகே, de-escalateனா அந்த அதிகமாக்குறத வந்து கம்மி பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகே, என்ன அதிகப்படுத்துறோம், ஓகேவா. ஸோ அந்த ட்ரஸ்ட் ரெண்டு பேருக்குமே அந்த ட்ரஸ்ட் இல்லை பார்த்தீங்களா, அந்த மியூச்சுவல் ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ற விதமா இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ற விஷயங்களா என்னெல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ட்ரூப்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ஈவன் தோ இவங்க மிலிட்ரி டிஸ்என்கேஜ்மெண்ட் நடந்து ட்ரூப்ஸ் பின்னாடி வந்துட்டு வந்தாலும் கூட ஸ்டில் தேர் இஸ் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரூப்ஸ். ஓகேங்களா. ஸோ வி ஆர் டெல்லிங் தட் வி ஹேவ் டு பி இன் அ பொசிஷன் ப்ரீ 2020. ஓகேங்களா. ஸோ 2020க்கு முன்னாடி இருந்த மாதிரியான பொசிஷனிங்ல நம்ம இருக்கணும். ஓகேங்களா. பிடிச்ச ஏரியால இருந்து கம்ப்ளீட்டா விட்டு நீங்க போகணும். ஸோ இன்னும் கொஞ்சம் எப்படின்னா இப்ப பார்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த பார்டர்ல இந்த லைன், இந்த பார்டர்ல இந்த லைன் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. we will have buffer zones. ஓகே, ஸோ இது பார்டர்னா இந்த பார்டர்ல இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு ரெண்டு பேருமே பேட்ரோல் பண்ணக்கூடாது, வரக்கூடாது. இவங்க பேட்ரோலிங் ஏரியா இது வரைக்கும் தான் இருக்கும். ஓகேவா. அந்த மாதிரி பஃபர் ஜோன்ஸ் இருக்கும். பட் இவங்க என்ன பண்ணுவாங்க, இங்க வரைக்கும் வந்துட்டு போவாங்க பேட்ரோல் பண்றேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டீஎஸ்கலேஷன் பண்றது, எஸ்கலேட் பண்ற விஷயங்களை வந்துட்டு யூ ஹேவ் டு ட்ராப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தென் அதர் திங்ஸ், ஒன் இஸ் ஸ்டேஷனரி ஆஃப் ட்ரூப்ஸ். ஓகே, தென் செகண்ட் திங் இஸ் என்ன பண்றோம், they have a lot of infrastructures. Okay, so infrastructure developments. Okay, so we have lot of infrastructure developments. So இந்த infrastructure developments வந்துட்டு நல்லா நோட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னெல்லாம் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அது எப்படிலாம் இந்தியா வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஜியோகாங் ப்ராவின்ஸ். ஸோ ஜியோகாங் வில்லேஜஸ். Okay, Zheokong villages. Okay, so the Zheokong villages na enna, it's known as dual use village. Dual use. Okay, so dual use ன்றது இந்த இடத்துல என்ன பாயிண்ட்னா, you can have it for both civil and military purposes. ஓகேங்களா. so இந்த மாதிரி villages என்ன பண்றாங்க, they are like creating lot of these types of villages in the border. Okay, especially near Arunachal Pradesh. Okay, so இந்த மாதிரி நிறைய villages create பண்றாங்க. You have all the facilities. ஓகேங்களா. housing, residential housings இருக்கும். Okay, then road facilities இருக்கும், solar power இருக்கும். ரைட். இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு கட் ஆஃப் ஆகுது லைன்னா, அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாத அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். ரெனியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க, இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் அ வார், சடனாக என்ன பண்ணிடலாம், இந்த வில்லேஜஸை ஃபுல்லாக வந்துட்டு மிலிட்ரி டிப்ளாய்மெண்ட்டாக பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி வில்லேஜஸ் வந்துட்டு டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வென் யூ ஹேவ் தீஸ் ரீஜன்ஸ் நியர் யுவர் பார்டர், கேன் யூ ட்ரஸ்ட் த அதர் நேஷன்? வி கான்ட் ட்ரஸ்ட், இல்லையா. ஸோ அது ஒரு பாயிண்ட். ஓகே, ஸோ திஸ் ஜியோகாங் வில்லேஜஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா. அண்ட் தென் ஸ்டில் வி ஹேவ் கேம்ப்ஸ். ஓகேங்களா. கேம்ப்ஸ் எந்த மாதிரி கேம்ப்ஸ் அப்படின்னா, இப்போ ட்ரூப்ஸ் பேசணும், அது வேற பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு கேம்ப்ஸ் என்னன்னா கான்கிரீட் கேம்ப்ஸ், லைக் பில்டிங்ஸ்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணி வச்சு அந்த பெர்மனன்ட் பில்டிங்ஸ்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் இருக்க வைக்கிறது. அது ஏன் பார்டர்ல தானே வருது. நான் வந்துட்டு நார்மல் டென்ட் எல்லாம் போட மாட்டேன், நான் வீடு கட்டி கொடுத்துருவேன் உங்களுக்கு. ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் பெர்மனன்ட் திங்ஸ். அப்ப என்ன அர்த்தம், அந்த இடத்த விட்டு நீங்க வந்துட்டு போறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். ரைட்டா. ஸோ தட் கான்கிரீட் பில்டிங்ஸ் ஒன்று. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயே வேற என்ன டெவலப் பண்ணா, ஹெலிபேட்ஸ், ரோட்ஸ். ஓகேங்களா. ஹைவே ஆல் வெதர் கனெக்டிவிட்டி ரோட்ஸ் டெவலப் பண்றது. தென் ஹெலிபேட்ஸ் வந்து டெவலப் பண்றது. ஹெலிபேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைக் விதின் ஒரு 200-300 கிலோமீட்டர்ஸ், 600 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல ஃப்ரம் அருணாச்சல் பிரதேஷ்ல இருந்து 600 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல வி ஹேவ் ஹெலிபேட். ஐ மீன் தே ஹேவ் அ ஹெலிபேட். ஓகேவா. எல்ஏசில இருந்து வெறும் 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தே ஹேவ் அ ஹெலிபேட். ஓகேங்களா. see always they have a strategic advance because of the geographical position of Tibet and Ladakh. ஓகேங்களா. ஸோ இப்போ டிபெட் எப்படி இருக்குது உங்களுக்கு, ஆக்சுவலாக இஃப் யூ சி மேப் இட் வில் பி வெரி கிளியர். சி உங்களுக்கு வந்துட்டு ஜியாகிரஃபிலாம் போயிட்டு தானே இருக்கு, டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்.
ஓகே மவுண்டைன் பில்டிங்லாம் வரும் ஓகேங்களா. அதாவது எப்படின்னா இப்போ 2 பிளேட் வந்துட்டு உங்களுக்கு மோதுறப்ப என்னது மவுண்டைன் ரைஸ் ஆகுது ஓகேங்களா. ஸோ டிபெட் இஸ் ஆல்ரெடி இன் திஸ் ஹைட், இட்ஸ் அ பிளாட்டியூ ஓகேங்களா. ஓகே லைக் டவுன்ல தான் இருக்குது, இந்த பக்கம் இருந்து நம்ம இந்தியா பிளேட் வந்துட்டு வருது, இந்தியன் பிளேட் வருது ஓகேவா. யுரேஷியன் பிளேட்டை இப்போ இந்த பிளேட் என்ன ஆகுது உங்களுக்கு வந்து மோதுறப்ப என்ன ஆகும்னா டிபெட் ஃபுல்லாக ரைஸ் ஆகுது. அண்ட் இந்த இடத்துல 2 பிளேட் மோதுறப்ப யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் ஜாயின்ஸ் ஓகேங்களா. அந்த ஜாயின்ஸ் அந்த பென்ஸ் ஓகேங்களா, அந்த பென்ஸ் தான் என்னது நம்மளுக்கு ஹிமாலயாஸ் ஓகேங்களா. ஸோ அந்த ஹை மவுண்டைன்ஸ் ஃபோல்டு மவுண்டைன்ஸ்னு சொல்லுவோம், ஏன்னா அது இப்படி ஃபோல்டாகி வர்றது. நீ ஒரு துணியை வந்துட்டு இப்படி விரிச்சு வச்சுட்டு இப்படி சுருக்குங்களேன், என்ன ஆகும் அந்த துணி ஃபோல்டாக விடுவோம் அந்த மாதிரி ஓகேவா. ஸோ த திங் இஸ் தே ஹேவ் டிபெட் ரீஜியன். ஸோ டிபெட் இஸ் அ பிளாட்டியூ ஓகேங்களா. உங்களுக்கு வந்துட்டு பிளெயினாக இருக்கும். பிளாட்டியூன்றது என்னது பிளெயின் ரீஜியன், பட் தட் இஸ் அட் அ வெரி ஹை ரேஞ்ச் ஓகேங்களா. அதுதான் என்னது பிளாட்டியூன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு டிபெட் வந்துட்டு பிளெயினாக இருக்கு, பட் இந்தியா சைடு எப்படி இருக்கும், யூ ஹேவ் லாட் ஆஃப் மவுண்டைன்ஸ் ஓகேங்களா. இப்போ இந்த சைடு உங்களுக்கு ரோடு போடுறது எப்படி இருக்கும், கஷ்டம். இந்த சைடு ரோடு போடுறது ரொம்ப ஈஸி ஓகேங்களா. இப்போ இந்த சைடு ரோடு போட்டிங்க அப்படின்னா இன்னொரு பாயிண்ட் என்னது உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு எர்த்குவேக் வரும், லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்கும். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சிருப்பீங்க, லேண்ட்ஸ்லைட் நடந்துடும் ஓகே. இந்த மாதிரி நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் லாட், ஜியாகிரபிக்கல் டிஸ்அட்வான்டேஜஸ் ஓகே. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தே ஹேவ் லாட் ஆல் வெதர் ரோட்ஸ், தென் லாட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப்ட் ஆன் தயர் சைட் ஓகே. ஸோ தட் இஸ் ஒன் மோர் பாயிண்ட். அண்ட் வி டோன்ட் ஹேவ் லைக் வி கான்ட் டெவலப் ஸோ குவிக்லி. அவங்க டக்குன்னு நினைச்சாங்கன்னா டக்குன்னு பண்ணி முடிச்சிருவாங்க ஓகேங்களா. ஸோ நம்மளால அதை சீக்கிரமா பண்ணி முடிக்க முடியாது பிகாஸ் ஆஃப் ஜியாகிரபிக்கல் டிஸ்அட்வான்டேஜ் ஓகே. தென் next is dams constructions okay. They have lot of hydropower dams, solar infrastructure and everything. Dams வந்து we will speak okay. Trans river water பத்தியும் பேசியிருக்காங்க, அதுல பத்தி dams பத்தி பார்க்கலாம் okay. So these things இது எல்லாமே வந்துட்டு அந்த மீட்டிங்ல பேசியிருக்காங்க ரைட். ஸோ இதெல்லாம் யார் கூட பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜெய்சங்கர் சார் வந்துட்டு அவங்களுடைய கவுண்டர் பார்ட் ஓகேங்களா வாங்கி ஓகேங்களா, அவங்க கூட பேசியிருப்பாங்க. இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் நடந்திருக்கும். அது போக ஜி ஜின்பிங் கிட்டக்கையும் பேசியிருப்பார் அவர் ஓகேங்களா ரைட். ஸோ நேரடியான மீட்டிங் கிடையாது, இவங்க கூட நேரடியாக பேசிக்கிறது இதெல்லாம் ரைட் ஓகே. ஸோ தென் ஹி ஆல்சோ ஸ்டேட்டட் தட் இன் த பாஸ்ட் 9 months we have a good progress ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு, 9 months we are moving towards it ஓகேங்களா, மூவிங் டுவர்ட்ஸ் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இப்போ என்ன சொன்னோம், என்னென்ன பாயிண்ட் சொல்லியிருக்கோம் நம்ம, டீஎஸ்கலேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீஎஸ்கலேஷன் வந்துட்டு நம்ம பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னோம். மீட் பண்றாரு, டீஎஸ்கலேஷன் பத்தி பேசியிருக்கிறாங்க ரைட். தென் அதுக்கப்புறம் வேற என்ன பேசியிருக்காங்கன்னா, we need to improve people to people exchanges ஓகேங்களா. ஸோ இங்க இருந்து பீப்புள் அங்க போறது ஓகேங்களா. we have actually Chinese people are less in our country இல்லையா. இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ we don't take that much ஓகேங்களா. ஸோ லைக் people எக்ஸ்சேஞ்சஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம வந்துட்டு ஃபார்வர்ட் எடுக்கணும் ஸ்டெப்ஸ் அதில் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. தட்ஸ் அடிஷனல் ப்ராக்டிசஸ். தென் ஆஃப்டர் தட் தே ஹேவ் டோல்ட் லைக் we need to resume our direct connectivity to China, flight connectivity okay. ஸோ டைரக்ட் ஃப்ளைட் கனெக்டிவிட்டி டு சைனா வந்துட்டு we need to resume அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்போ இதுக்கு முன்னாடி ஸ்டாப் ஆகிருந்துச்சா ஓகேங்களா ரைட், ஸ்டாப் ஆகிருந்துச்சு. எப்போ அப்படின்னா சேம் லைக் ஆஃப்டர் 2020 ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் 2020ல மேஜரான ஈவெண்ட் என்னது, கல்வன் கிளாஷ் ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் தட் வேர்ல்ட் லெவல்ல நடந்தது கோவிட் ஓகேங்களா. ஸோ கோவிட் நடந்தப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லைக் லாட் ஆஃப் திங்ஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் சைனா ஒன்லி ரைட். ஸோ அப்போ என்ன பண்றோம், we are closing the borders and closing connectivity with China. ஃபர்ஸ்ட் நம்ம அதை பண்றோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் எல்லா நேஷன்ஸ் கூடயுமே நம்ம கனெக்டிவிட்டியை க்ளோஸ் பண்றோம், போகக்கூடாது யாரும் டிராவல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் கனெக்டிங் லைக் கட்டிங் அவர் கனெக்டிவிட்டி வித் சைனா. தென் லேட்டர் இந்த கிளாஷும் நடக்குது, நம்ம என்ன பண்றோம் லேட்டர் ஆஃப்டர் COVID-19 ப்ராப்ளம் இஸ் ஓவர் we have opened our connectivity to other countries. பட் சைனா கூட நம்ம அதை ரெஸ்யூம் பண்ண கிடையாது ஓகேங்களா. ஸோ அப்போ ஸ்டாப் பண்ணது இதுக்காக ஸ்டார்ட் பண்ணல, COVID-19க்காக ஸ்டார்ட் பண்ணதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்றோம், தென் இப்போதான் என்ன பண்ண போறோம், அதை ரெஸ்யூம் பண்ண போறோம் ஓகேங்களா. ஸோ தட் இஸ் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங். தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் கைலாஷ் மான்சரோவர் யாத்ரா. ஓகே, கைலாஷ் மான்சரோவர் யாத்ரா ஓகே. ஸோ கைலாஷ் யாத்ரா very important pilgrimage
யாத்ரா ஃபார் ஹிந்துஸ் அண்ட் புத்திஸ்ட். ஓகேங்களா, ரெண்டு பேருக்குமே. ரைட். ஸோ இப்போ இந்த கைலாஷ் யாத்ரா பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ரெஸ்யூமிங் ஆஃப்டர் 5 years. ஓகேங்களா, 5 years. In your PDF I have given the word hiatus. Okay, I took this from newspaper. So hiatus என்ற வேர்டுக்கு என்ன அப்படின்னா டெம்பரரியா வந்து ஸ்டாப் பண்றதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இது இந்த யாத்ரா போறோம்ல டெம்பரரியா பேன் பண்றதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, that is known as hiatus. Right. So 5 yearsக்கு அப்புறமா we are resuming கைலாஷ் மான்சரோவர் யாத்ரா. ஓகே, ஸோ கைலாஷ் மான்சரோவர் எங்க இருக்கு? இந்தியாவில் இருக்கா, சைனால இருக்கா, நேபாளில் இருக்கா? எல்லாமே சைனால இருக்கா, டிபெட்ல இருக்கு. ரைட். ஓகேங்களா, ரைட். ஸோ பார்டரிங் லைக் ஸோ இப்போ நம்ம இந்தியா வந்துட்டு இப்படி இருக்கு அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து இங்கனக்குள்ளார டிபெட் இருக்கு, ஐ மீன் இங்கனக்குள்ளார மான்சரோவர் இருக்கு. ஓகேங்களா, ஸோ we can access மான்சரோவர் through 3 routes. ஓகே, ஸோ 3 பாசஸ் வழியா போக முடியும். ஸோ இந்த பாஸ்ன்ற வேர்டு எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் தீஸ் ஆர் ஹியூஜ் மவுண்டெயின்ஸ். ஓகேங்களா, சரி இப்போ நீங்க வந்துட்டு இப்படி கிராஸ் பண்ணி போறோமா, இந்த மாதிரி மவுண்டெயினை கிராஸ் பண்ண முடியுமா? இப்போ ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடு போகணும்னா என்ன பண்ணுவீங்க? மவுண்டெயினை ஏறி இறங்கணும். இல்லைன்னா என்ன பண்றோம், இப்போ ரோட்ஸ் போடுறோம். ரைட்டா, இப்போ இதெல்லாம் எதுவுமே இல்லாத டைம்ல என்ன பண்ணுவோம்? மவுண்டெயினை ஏறி இறங்கணும், ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல கேப்ஸ் இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி ஹை ஃபோல்ட் மவுண்டெயின்ஸ் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையுமே சின்னதா ஒரு கேப் இருக்கும். ஓகேங்களா, அதை தான் நம்ம பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இட்ஸ் லைக் திஸ், யூ ஹேவ் 2 sides மவுண்டைன். வேலின்னு எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஓகேங்களா, இந்த ரூட் வந்துட்டு கொஞ்சம் போறதுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அதெல்லாம் பாசஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, we have lot of these passes on our Himalayan region. ஓகேங்களா, ஸோ இப்போ கைலாஷ்க்கு போறதுக்கு we have 3 routes. Okay, all the routes we have to reach Tibet only. ஓகேங்களா, ஸோ 2 routes. ஓகேங்களா, ஒன்று வந்துட்டு லீபு லெக். ஸோ திஸ் பாயிண்ட். ஓகே, see you have Kailash here. ஓகேங்களா, so this is your Nepal and then this is Sikkim, you have Bhutan. Okay, so இங்கன ஒரு பாஸ் இருக்கு, இங்கன ஒரு பாஸ் இருக்கு, then here we have one more pass. ஓகேங்களா, so this pass is known as Lipu Lake Pass. ஓகேங்களா, Lipu Lake La Pass. Then this is Nathula. Okay, then this is Gyoring Pass. Like, no, I forgot the spelling. Like Gyoring something it will come. Gyoring Pass, I think. Okay, it's in Nepal. Okay, so இப்போ இந்த 3 பாஸ்ல நீங்க எப்படி போகணும்னாலும் என்ன பண்ணணும், இங்க போயிட்டு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி யாத்திரை அப்படி போகணும். ஓகேங்களா, ஸோ இங்கதான் கேப் இருக்குல்ல, எப்படி போனால அப்படின்லாம் போக முடியாது. ஓகேங்களா, ஸோ இங்கே நீங்க போனால் என்ன பண்ணணும், இந்த ரூட்டை ஜாயின் பண்ணி இப்படி தான் போகணும். ஓகேங்களா, ஸோ யூ see the shortest route is this one. ஓகேங்களா, and this is the only point where you can see Kailash mountain still more near. ஓகேங்களா, மற்ற இந்த சைட்ல இருந்து போறதை விட இங்க இருந்து போனா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், உங்களால இன்னும் கொஞ்சம் கிட்டக்க பார்க்க முடியும். ஓகேங்களா, so for these many years we have closed these 2 routes. Okay, so only we had route through Nepal because it is bordering, Nepal is bordering what, Tibet. ஓகேங்களா, so நம்ம மட்டும் border பண்ணாதனால அந்த ரூட் மட்டும் போயிட்டு இருந்தோம். Now we are resuming this 2 parts. Okay, right. So this is of one importance. So இந்த மாதிரிலாம் மான்சரோவர், இந்த மாதிரி நீங்க ஜியோகிராபிக்கல் பாயிண்ட்ஸ் படிக்கிறப்ப பாசஸ் என்ன இருக்கு, எவ்வளவு பேர் போறாங்க வராங்க எல்லாமே நீங்க பார்க்கணும். And that too like it is resuming after 5 years. So it is important. ஓகேங்களா, so எவ்வளவு pilgrims போவாங்க அப்படின்னா now they have selected only 750. ஓகேங்களா, ஸோ வெறும் 750 people தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இஃப் யூ ஆர் கோயிங் டு தீஸ் டைப் ஆஃப் ட்ரெக் தென் யூ ஷுட் பி மெடிக்கலி ஃபிட். ஸோ அந்த சர்டிஃபிகேட்லாம் இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஒன்லி 750 people they were allowed. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்டிவ். ஸோ இந்த கைலாஷ் மான்சரோவர் யாத்ராவோட பில்கிரிமேஜை வந்துட்டு நம்ம திரும்பவும் ரெஸ்யூம் பண்ணுறோம். ஓகேங்களா, தென் வி ஹேவ் ஆல்சோ செட் லைக் சைனா ஹேவ் டு லீவ் ஆல் யுவர் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ். ஓகே, ஸோ ட்ரேட் ப்ராக்டிசஸ்க்கு வந்துட்டு பேசியிருக்கிறோம். ஓகே, ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ்ல முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have already discussed about critical minerals இல்லையா. ஸோ அண்ட் தட் பாயிண்ட் we said that they have lot of reserves. ஓகேங்களா, ஸோ அதிகமான கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ரிசர்வ்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனால இருக்கு. ஓகேவா, ஸோ they have upper hand. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, they will disrupt your supply chain. Okay, they have the control over the supply chain.
ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஃப்ரீயாக அதெல்லாம் விடணும், லிபரலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ரைட், நெக்ஸ்ட் ஒன் we have asked for cooperation or trans-border rivers. Okay, trans-border rivers. So what are the trans-border rivers? Okay, மெயினான rivers Indus, everything will start from Tibet only. Okay, but நம்மளுக்கு வந்துட்டு மெயினான ப்ராப்ளமேட்டிக்கான ரிவர்ஸ். ஓகேங்களா? இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு சட்லஜ் ஒன்று வரும், தென் அதர் ஒன் இஸ் பிரம்மபுத்திரா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த மெயின் இஷ்யூ. ஸோ பிரம்மபுத்திரா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இப்படி சைனா சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்துட்டு இந்தியாவில் வந்து மூவ் ஆகி தென் இட் வில் கோஸ் டு பங்களாதேஷ். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுது உங்களுக்கு, லைக் லாங்கஸ்ட் லைன் இட் இஸ் ரன்னிங் இன் சைனா. Right, okay. So there it is known as Yangtze. Oh, sorry, sir. No. Zhangpo. This is Zhangpo. Yangtze, that is the largest river of China. I am confused. Okay, I'll check it once. Okay, so இங்க வந்து உங்களுக்கு river flow ஆகுது. Right? இப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இந்தியாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் it is known as Brahmaputra. Okay. So this point is known as Namcha Barwa. ஓகேங்களா? அதாவது அந்த பெண்டிங் கரெக்டாக உங்களுக்கு ரிவர் இப்படி ஃப்ளோ ஆகிட்டு ஒரு இடத்துல இப்படி நல்லா பெண்ட் ஆகும், அந்த பெண்டுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், நம்சா பர்வா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன உங்களுக்கு இஷ்யூஸ் இப்போ டிரான்ஸ் பார்டரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் எவர் யூ ஹேவ் ரிவர்ஸ் லைக் சி ஈவன் யூ டேக் தமிழ்நாடு, யூ ஆர் ஆல்வேஸ் ஹேவிங் டிஸ்பியூட் ஃபார் விச் ரிவர், காவேரி வித் கர்நாடகா. ஏன் கர்நாடகா ஹேஸ் அ அப்பர் ஹேண்ட் இன் தட், எதனால ரிவர் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுதாங்க. ஓகேங்களா? ஸோ அப்பர் ட்ரைபாரியன் ஸ்டேட். ஓகேங்களா? ஆர் லைக் யூ ஹேவ் அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரிவர் ரைஸ் ஆகி ஓடுற இடம், இப்போ இவங்க வந்துட்டு ஃப்ளோ பிடிச்சிட்டாங்க, என்ன ஆயிரும், கீழே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வராது. ஓகேங்களா? ஸோ ஆல்வேஸ் திஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்டேட்ஸ் ஹேவ் ஹையர் கண்ட்ரோல் ஓவர் த ரிவர்ஸ். நம்ம என்ன பண்ணோம், இப்போ பாகிஸ்தான் பஹல்கம் அட்டாக் பண்ணதுக்கு இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்துட்டு பிரேக் பண்ணுறோம், உங்களுக்கு தண்ணி விட மாட்டோம்னு சொன்னோம். ரைட், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், சைனாவும் நம்மகிட்ட பண்ணலாம், சான்சஸ் ஆர் தேர். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த அட்வான்டேஜஸ் ஆஃப் வாட் அப்பர் ரைபாரியன் ஸ்டேட்ஸ். Okay, then one more thing is they are not sharing hydrological data with us. ஓகேங்களா? ஹைட்ரோலாஜிக்கல் டேட்டான்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெயின்ஃபால் விழுகிறது கொடுக்குறது. அவங்க ஊரில் ரெயின்ஃபால் விழுந்தா நம்மளுக்கு அக்யூரேட்டாக தெரியுமா, தெரியாது இல்லையா? பட் இப்போ அதிகமான வாட்டர் அங்கே வந்துட்டு விழுந்துருச்சு, ரெயின்ஃபால் ஆயிடுச்சு, இப்போ 2 daysல என்ன ஆகும், தண்ணி பூரா நம்ம ஊருக்கு தான் வரும், வெள்ளம் வரும் இல்லையா, ஃப்ளட் வரும். அப்போ they have to inform us, right? பட் ஆனால் அதை என்ன பண்ணுறது இல்லை, அவங்க பண்ணுறது கிடையாது. Okay, they are not sharing their rainfall data. தென் வாட்டர் ரிலீஸ், வாட்டர் லெவல் டேட்டா கொடுக்கறது கிடையாது, ரிலீஸ் பண்ணுறதோட டேட்டா கொடுக்கறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ த்ரூ ஆல் தீஸ் திங்ஸ் வாட் தே கேன் டூ, தே கேன் வெப்பனைஸ் ரிவர் வாட்டர். ஓகேங்களா? லைக் ஹவு வி டிட். ஓகேங்களா? அந்த மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம இன்னும் கம்ப்ளீட்டாக அந்தளவுக்கு மோசமாக பண்ணிட கிடையாது. ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அவங்களும் அந்த மாதிரி தே கேன் வெப்பனைஸ் இட். ஓகே, தட் இஸ் ஒன் மோர் லாஜிக்கல். ஓகே, தென் ஒன் மோர் திங் இஸ் தே ஹேவ் கன்ஸ்ட்ரக்டட் டேம்ஸ். They have already constructed them and they are about to construct one more dam called super dam. Okay, super dam in this river. ஓகேங்களா? இந்த சூப்பர் டேம்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வெரி லார்ஜஸ்ட் பிகஸ்ட் ரிவர். ஓகேங்களா? இப்போ சைனாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிவர் டேம் இருக்கும், 3 Gorges டேம்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 Gorges டேம் வந்துட்டு இட்ஸ் லைக் நாட் அ லார்ஜஸ்ட் ரிவர், இந்த லார்ஜஸ்ட் டேம் இன் த வேர்ல்டு, பட் ஹைட்ரோ பவர் பெர்ஸ்பெக்டிவ்ல, ஓகேங்களா, ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேம் பெர்ஸ்பெக்டிவ்ல இட் இஸ் அ லார்ஜஸ்ட் டேம். ஓகேங்களா? ஸோ அதை விட பெரிய டேமா தே ஆர் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட். ஓகேங்களா? எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்சா பர்வா, திஸ் பெண்ட். ஓகேங்களா? ஸோ அங்கே என்ன பண்ண போறாங்க, இந்த சூப்பர் டேமை வந்துட்டு அவங்க கட்ட போறாங்க. ஓகேங்களா? இப்போ அவங்க கட்டினாங்கன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு வாட்டர் அதிகமாக வந்துட்டு நம்மளுக்கு வர்றது கட் ஆஃப் ஆயிடும். Okay, that is one more thing. And Brahma, like your Assam region, you know, it is always prone to flood. ஓகேங்களா? அங்கே என்ன ஆகும்னா ரிவர் கோர்ஸ் வந்துட்டு அடிக்கடி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஜியாகிரஃபியில் நீங்கள் படிப்பீங்க. ஸோ ரிவர் கோர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப என்ன ஆகும், ரிவர் கோர்ஸ் இப்போ உங்களுக்கு வந்துட்டு ரிவர் இப்படி இருக்கு, எப்பயுமே ரிவர் இப்படி தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம பக்கத்தில் வந்துட்டு வீடெல்லாம் கட்டி வந்துட்டு வாழ்ந்துக்கலாம். திடீர்னு ரிவர் கோர்ஸை சேஞ்ச் பண்ணிடுச்சு, இப்போ ஊருக்குள்ள தண்ணி வந்துடும். ரைட்டா? ஸோ இப்போ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணக்கூடிய நேச்சர் வந்துட்டு பிரம்மபுத்திரா ரிவர்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால என்ன பண்றாங்க, தே ஆர் லைக் வெப்பனைசிங் யுவர் ரிவர். ஓகே, ரைட். தென் ஃபைனலி வாட் he have said is, so we like he is reiterated. ஓகேங்களா? reiterateனா
திருப்பி சொல்றது ஓகேங்களா. he reiterated the mandate of SCO ஓகேங்களா about terrorism. okay so China என்ன பண்றாங்க, you know like in this Pahalgam attack they like attacked us, even those weapons were from China ஓகேங்களா, they are manufactured in China. பட் சைனா ஸ்ட்ரைட்டா வந்துட்டு சப்போர்ட்டா எதுவும் சொல்லிக்க கிடையாது பாகிஸ்தான் கிட்ட, பட் they have supplied it ஓகேங்களா. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, லைக் ஸோ SCO mandate என்னது, we have to go against terrorism. So we are again telling you this, we have to cooperate in terrorism and we have to fight this extremism. So in like we should follow a policy of zero tolerance for terrorism அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே எங்க நடக்குது, இந்த மீட்டிங்ல நம்மளுக்கு நடந்திருக்கு, ரைட். ஸோ தென் so what India can do, okay so you have this western eastern sector லாம் இருக்கும், அதெல்லாம் மேப் பண்ணிட்டு உங்களுக்கு PDF ல இருக்கும் ஓகேங்களா. so right what India can do, இப்போ இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் இவ்வளோ இருக்கு இப்போ சொன்னோம் இல்லையா, இப்போ இந்தியா என்னெல்லாம் பண்ணலாம். பார்டர் டிஸ்பியூட்ஸ் வருது இந்தியாவுக்கும் சைனாக்கும், சைனாக்கு எதெல்லாம் அப்பர் ஹேண்ட் இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்போ இந்தியா என்னெல்லாம் பண்ணணும் அதுக்கு, அதை கவுண்டர் பண்ண டிப்ளமேட்டிக் டாக்ஸ் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா. பீஸை மெயின்டைன் பண்றதுக்கு டிப்ளமேட்டிக்கா யோசிக்கிறது, ரைட். தென் ட்ரேடிங் வந்துட்டு நம்ம பண்ணலாம், பட் ஸ்டில் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ரிசர்வ்ஸ் அவங்ககிட்ட தான் அதிகமா இருக்கு. we can go for surveys in our country ஓகேங்களா. இல்ல நம்ம என்ன பண்ணலாம், டிபெண்டன்சியை வேற கண்ட்ரிக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் ஓகேங்களா. சப்ளை செயினை வந்துட்டு வேற சைடு பண்ணலாம், இல்ல டெக்னாலஜி டெவலப் பண்ணி கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இல்லாம வேறலாம் என்னெல்லாம் நம்மளால பண்ண முடியும்னு பார்க்கலாம் ஓகேங்களா. அந்த மாதிரி we can go ஓகே. தென் apart from that ஓகே ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ what we said we have this Ziokong villages இல்லையா. So in that similar pattern we have also developed villages okay it's known as vibrant village program. okay vibrant village program similar எப்படி இந்த Ziokong இருக்கும் அதே மாதிரி we are also developing our villages on the border okay same facilities எல்லாமே இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். பட் மோர் லைக் சிவிலியன்ஸ் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், சிவிலியன் ஃபெசிலிட்டிஸும் தரோம். பட் அது போக ஃபார் எக்ஸாம்பிள் ரோட் ஃபெசிலிட்டிஸ்லாம் பெட்டராக போடுறது, இப்போ உங்களுக்கு டேங்க் போகணும் அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸையும் பண்ணி தர்றது, அதையும் சேர்த்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். லைக் சோலார் பவர்டாக மாற்றுறது, இன்கேஸ் கனெக்ஷன் கட் ஆகக்கூடாது, ஆல் வெதர் ரோட் கனெக்டிவிட்டி, இது எல்லாமே நம்ம இந்த வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராமில் பண்ணுறோம் ஓகேங்களா, ரைட். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் we are developing lot of infrastructures okay so infrastructure பாத்தீங்கன்னா like roads bridges இது எல்லாமே டெவலப் பண்றோம் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் அட்டல் டனல். so அட்டல் டனல் is the longest tunnel and highest tunnel ஓகேங்களா. so அட்டல் டனல் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். எதுக்காக டனல் நம்ம டெவலப் பண்றோம், see they don't have tunnels, we have tunnel. why, because of geographical perspectives ஓகேங்களா. மவுண்டன் குள்ள போகணும், ஸோ எந்த டைம்லயுமே அது வந்துட்டு அடியா இருக்கக்கூடாது, நம்மளுக்கு ரோடு போட்டோம்னா லேண்ட்ஸ்லைடு வந்துடும். ஸோ பெட்டர் வே டு கோ ஃபார் டனல்ஸ், அதுக்காக நம்ம டனல் வந்துட்டு போட்டிருக்கோம் ஓகேங்களா. ஸோ எல்லாமே தென் வி ஆர் டெவலப்பிங் லாட் ஆஃப் ரோட்ஸ் இன் இந்தியா சைனா பார்டர் ஓகே. ஸோ ICBR இந்தியா சைனா பார்டர் ரோட்ஸ்னே இருக்கு ஓகேங்களா. லைக் அரௌண்ட் 60 something they have already constructed, still 70 roads are under constructions ஓகே. ஸோ இது வந்துட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகே. Then apart from that helipads வந்து construct பண்றது ஓகேங்களா. அந்த மாதிரி all these activities we are doing regarding infrastructure development okay right. so next topic locust swarming. okay locust swarming ஓகேங்களா. so swarming னா என்னது, very good ரைட். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளுக்கு வந்துட்டு பீ ஹைவ் இருக்கு ஓகேங்களா. இப்போ இன்னொரு பீ ஹைவ் வந்துட்டு எம்டி பீ ஹைவ் வச்சுக்கிறோம். இப்போ இந்த பீயை பூரா நீங்கள் இந்த ஹைவுக்கு மாற்றணும். என்ன பண்ணணும், இப்படி ஒன்றா நாளாக பிடிச்சி போட்டுட்டு இருக்க முடியாது, திரும்பவும் இங்கே வந்துடும் ஓகேங்களா. என்ன பண்ணுவோம், குவீன் பீ எடுப்போம். குவீன் பீ எடுத்து நம்ம போட்டது என்ன ஆயிரும், அது மொத்தமும் இந்த சைட் மாறிடும், தட் இஸ் ஸ்வாமிங் ஓகேங்களா. ஸோ மொத்தமாக எல்லாருமே மூவ் ஆகிறது இஸ் நோன் அஸ் ஸ்வாமிங். ஸோ இதில் லோகஸ்ட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் இன்செக்ட், நத்திங் பட் கிராஸ் ஹாப்பர் ஓகேங்களா. நார்மலி வாட் கலர் இட் வில் பி, கிரீன் ஓகேங்களா. நார்மலா கிரீன் கலர்ல தான் இருக்கும். ஸோ while having this phenomena, swarming phenomena, it will turn into brown color ஓகேங்களா. it's known as gregarization அப்படின்னு சொல்லுவோம். so okay if you don't write okay
கிரிகரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. பிகாஸ் ஆஃப் அ ட்ரிகர் ஆஃப் அ செரட்டோனின் ஹார்மோன் ஓகேங்களா. என்ன ஆகும் அப்படின்னா இட் சைஸ் வில் லைக் பல்ஜ் ஓகே. அந்த ஹார்மோன் எப்படி செக்ரீட் ஆகும்னு சொல்றேன். ஸோ சி வென் யூ ஹேவ் அ பெட்டர் கிளைமேட் ஓகேங்களா, நல்ல ரெயின்ஃபால்லாம் வந்ததுக்கு அப்புறம் லஷ் வெஜிடேஷன்ஸ் இருக்கிற ஒரு பீரியட்ல நல்ல ரெயின்ஃபால் வந்துருச்சு அப்படின்னா யூ வில் ஹேவ் அ பாப்புலேஷன் பூம் ஓகேங்களா. ஸோ பாப்புலேஷன் அதிகமாகிறப்ப என்ன ஆகும்னா இது இட் பி வெரி க்ரௌடட் இல்லையா, பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சுன்னா. ஸோ ஒன்னோட ஒன்று உரசுறப்ப என்ன ஆகும்னா லாட் ஆஃப் செரட்டோனின் வில் பி செக்ரீட்டட் ஓகேங்களா. பிகாஸ் ஆஃப் தட் திஸ் கிரிகரைசேஷன் வில் ஹேப்பன். கிரிகரைசேஷன்றது என்ன அப்படின்னா திஸ் திங் வாட் வி செட் நோ சேஞ்ச் ஆஃப் கலர், சேஞ்ச் ஆஃப் சைஸ். இது வந்து நார்மல் சைஸ்ல வந்து இட் பிகம் சோ பிக் ஓகேங்களா, ரொம்ப பெருசாயிரும் ரைட். ஓகே, தென் தே கேன் ஃப்ளை ஃபார் லைக் 150 kilometers a day. ஒரு நாளைக்கு they can fly these many distances ஓகேங்களா. they can travel countries okay, that is known as locust swarming. so போற இடத்துல இப்ப பறந்து தானே போகுது, நம்மளுக்கு என்ன பிரச்சனை ரைட்டா, கிராப்ஸ் சாப்பிட்றோம் ரைட், இட்ஸ் அ பெஸ்ட் இல்லையா. ஸோ இப்போ என்ன ஆகுது உங்களுக்கு கிராப்ஸ் வந்துட்டு அடியாகுது ரைட்டா. ஸோ ஃபினாமினா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லைக் அரௌண்ட் 2019 லேட்டர் அரௌண்ட் 2020 ஸ்டார்டிங்கில் வந்துட்டு வி ஹேட் திஸ் ஓகேங்களா. எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா இட் ஸ்டார்டட் இன் அரேபியன் பெனின்சுலா, then it moved towards Pakistan and then it reached India. So அந்த டைம்ல இந்தியாவை ரீச் பண்றப்ப பாத்தீங்கன்னா generally if these events happens it will reach till Rajasthan. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா it reached like உத்தர் பிரதேஷ், மத்திய பிரதேஷ் ஓகேங்களா. நம்மளுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1.79 lakh hectares of crops வந்துட்டு வேஸ்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ தட் இஸ் அபவுட் லோகஸ்ட் ஸ்வாமிங். நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா லைக் கெமிக்கல் மெத்தட்ஸ் அங்கே ஸ்டார்ட் ஆகிற இடத்துலயே நம்ம என்ன பண்ணணும், அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு மெத்தட்ஸ் அவங்க யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. தென் இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணலாம், ஃபிசிக்கல் மெத்தட்ஸ் ஓகேங்களா ரைட்டு. ஸோ இப்போ ஏன் நியூஸில் வந்துச்சு இது ஓகே. ஸோ பிகாஸ் லைக் சயின்டிஸ்ட் ஹவ் டெவலப்ட் அ டெக்னிக் டு ப்ரிவென்ட் திஸ் ஸ்வார்மிங், குரூப்பிங் ஆகுது இல்லையா, அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தே ஹவ் சி திஸ் குரூப்பிங் பிகாஸ் இட்ஸ் ஹேப்பனிங் டியூ டு ஃபெரமோன்ஸ் ஓகேங்களா. ஃபெரமோன்ஸ் இஸ் லைக் அ ஹார்மோன் ஓகேங்களா. இப்போ நம்ம கொட்டாய் விட்டால் இன்னொருத்தவங்களுக்கு கொட்டாய் வரும், இட்ஸ் லைக் அ ஃபெரமோன் கம்யூனிகேஷன் ஓகேங்களா ரைட். ஸோ இந்த ஃபெரமோன் கம்யூனிகேஷனை கட் ஆஃப் பண்ணுறதுக்கு அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, தே ஹவ் லைக் இஃப் யூ டூ லைக் இஃப் யூ ஆர் கட்டிங் ஆஃப் திஸ் ஃபெரமோன்ஸ் ஓகேங்களா ஆர் யூ ஆர் மேனிப்புலேட்டிங் திஸ் ஃபெரமோன்ஸ் திஸ் வார்மிங் ஈவெண்ட் வில் ஸ்டாப் ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு டெக்னிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அந்த ஃபெரமோன்ஸை மாத்துறது மூலமா என்ன ஆயிரும், அவங்க ஒன்று சேர மாட்டாங்க ஓகேங்களா. திஸ் அக்ரிகேஷன் ஃபெரமோன்ஸை நம்ம ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ரிசர்ச் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ அதனால தான் அந்த நியூஸ் வந்துட்டு நம்ம பார்ப்போம் ரைட். ஸோ தட்ஸ் ஃபார் டுடே ஓகே, தேங்க்யூ.